டென்டோட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக பேசியிருக்கோம். அந்த வகையில் சினிமாவில் யார் கோடி கோடியாக சம்பளம் வாங்குறாங்க, யார் ரொம்ப பணக்காரர்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பட்டியல் நாம் அதிகமாகவே பார்த்துருக்கோம். அந்த வகையில் அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்துட்டு உச்சத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடிமட்ட லெவலுக்கு போயிடுவாங்க அவங்களோட ஒரு சில கெட்ட பழக்கத்தினால அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல உச்சத்தில் இருந்து என் கோடீஸ்வரர்களாக இருந்து ஏழையான ஒரு சில நடிகர்கள் பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சினிமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய பேரு, புகழ், உச்சம், பணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க சினிமாவில் நடித்து அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? ஆனால் அப்படியும் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதில் நாம் ஏற்கனவே ஒரு நடிகரை பற்றி பார்த்தோம், சரவணன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ 80s டைமிங்கெல்லாம் அவர் ரொம்ப பீக்கில் இருந்தார், பிக் பாஸில் வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 2 மனைவிகள். ஸோ 2 மனைவியாலும் நிறைய பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அவரை பற்றியும் நம்ம வந்து ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் பொன்னம்பலம். இவர் கிட்டத்தட்ட வில்லன் கேரக்டர் அப்படின்னாலே இவர் இல்லாம இருக்கவே மாட்டாரு. முக்கியமா 90sல வந்த அத்தனை படங்கள்லையும் இவர் இருப்பார். ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் கூடலாம் பார்த்தீங்கன்னா இவர் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. அதனால இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கான்டாக்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது பெரிய பெரிய ஆட்களோட. ஸோ பொன்னம்பலம் பார்த்தீங்கன்னா எல்லா வில்லன்கள் கூடயுமே பின்னாடி அடியாள் மாதிரி வருவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்து படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்கு அப்புறமா இவருக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டாகவும் மாறினாரு. ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவரை பற்றின நிறைய வீடியோஸ், நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு, ரொம்ப சீரியஸாக இருந்துட்டு இருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கு சுத்தமாக காசே கிடையாது, அவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா பணம் ரொம்பவே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்தது. இதை பார்த்த சக நடிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், கொஞ்சம் பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 500 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. 20-25 வருஷமா இந்த சினிமா ஃபீல்டுல இருக்காரு. ஸோ இது கூட அவர் ஆட்களை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது அவரோட ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு நல்ல வேலை, இவருக்கு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால எல்லாருமே வந்து இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக உதவி பண்ணாங்க. உதவி பண்ணதுக்கு அப்புறமா இவர் வந்து இப்போ குணமடைஞ்சு ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. இப்போ ஃபேமிலியில கரெக்டா இருந்துட்டு இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு டெய்லி டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் இருந்தார். பொழைப்போமா சாவோமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருந்து இப்போ மீண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சக நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணது ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் தப்பான வழிகளெல்லாம் போயிட்டு தான் வந்து சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இவரும் நல்ல பீக்கில் இருந்திருக்காரு, நல்லாவே சம்பாதிச்சிருக்காரு. நல்லாவேனா கோடி கோடியெல்லாம் சம்பாதிக்கல, பட் ஓரளவுக்கு வெல் செட்டில்டு ஆகிற அளவுக்கு நிறைய சம்பாதிச்சிருக்காரு. ஆனா இவர் கூட இருந்தவங்க, இவரை சுத்தி இருந்தவங்க பாத்தீங்கன்னா இவரோட வளர்ச்சி பிடிக்காம பொறாமையால இவரை வீழ்த்துறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அது வந்து ட்ரீட்மெண்ட்ல போய் முடிஞ்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து அவர் இப்போ மீண்டு வந்திருக்காரு. இப்போ ஓரளவுக்கு குணமாகி இருந்தாலும் ஒவ்வொரு வேலையும் சாப்பாட்டுக்கு அவர் வழி இல்லாம இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போ வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது, பட வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அவரோட பொண்ணு பையன் தான் சம்பாதிச்சு இப்போ அந்த குடும்பத்தையே காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இவரோட சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ எதுவுமே கிடையாது. உருவமா அவர் அப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வந்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை சாவித்ரி. 60sல வந்து சாவித்ரியே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு பெரிய நடிகை அப்படின்னா சாவித்ரி அவ்வளோ சூப்பரா இருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு நடிகை, குடும்ப பாங்கான கதைக்கு ஏற்ற ஒரு நடிகை அப்படின்னா நம்ம சரோஜா தேவிக்கு அப்புறம் வந்து சாவித்ரியை தான் பயங்கரமா சொல்லுவாங்க. ஸோ இவங்க பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே பீக்ல இருந்திருக்காங்க. ஆனா இவங்க 45 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு டிப்ரெஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த டிப்ரெஷன் எதனால வந்தது அப்படின்னா, இவங்க அந்த காலகட்டத்திலேயே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க. ஸோ அதனால தன்னை தேடி வந்து யாராவது ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பா கையில காலில் மீனா வந்து முத்து படத்துல கைட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி என்ன போட்டுட்டு இருந்தாலும் அதை அப்படியே கைட்டி கொடுத்துருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு செலவுக்கு சுத்தமா காசு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களால முடிஞ்சது ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கழுத்துல போட்டுட்டு இருந்த வைர நெக்லஸே வந்து கைட்டி கொடுத்துட்டாங்களாம்.
அந்த மாதிரி தொடர்ந்து இவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஓடி ஓடி போயிட்டு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்கிட்ட பணம் இருக்கு அப்படின்றதுனால அவங்க ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் இல்லை, ஒரு சில படங்களை அவங்க எடுத்திருக்காங்க. அதில் தொடர்ந்து தோல்வியை தான் பார்த்துருக்காங்க. நம்ம கிட்ட பணம் எப்பவுமே வந்துட்டு தானே இருக்க போகுது, நம்ம பணம் என்ன போயிடவா போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாகவே இருந்திருக்காங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சுற்றி உள்ள அத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்காங்களா, இவங்கள பயங்கரமாக ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசே இல்லாமல் இருந்து ரொம்ப ரொம்ப இதனால் யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போய் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தான் இவங்க 45 வயசுலேயே இறந்து போயிருக்காங்க. ஸோ நல்லா நடித்து கோடீஸ்வர நடிகையாக பேர் வாங்கின சாவித்ரி அதுக்கப்புறமா இறக்கும்போது ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில தான் இறந்துருக்காங்க. அடுத்ததா இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் அப்பாஸ். 90s சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். அவரோட வீட்டு வாசலில் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பொண்ணுங்க அந்த காலத்துலலாம் லவ் லெட்டர் ஒரு ரோஸ் தான் வந்து ப்ரப்போசலுக்கு தகுந்த ஒரு பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் போயிட்டு லவ் லெட்டர் ஒரு ரோஸோடு போய் நிற்பாங்க. மாப்பிள்ளை யாரை மாதிரி வேணும்னு கேட்டால் அப்பாஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் அப்பாஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்லாம் எந்த ஒரு ஆசையோடும் அவர் சினிமாக்குள்ளே வரல. அவரோட அப்பா ஏற்கனவே வந்து பணக்காராக தான் இருந்திருந்தாரு. அதனால இவருக்கு நடிப்பில் பெரிய அளவுக்கு ஒரு ஆர்வம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா இவரை தேடி தேடி வந்த ஒரு படம் தான் காதல் தேசம். அதுல இருந்து அடுத்தடுத்த படங்கள் இவருக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இவர் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாவே இருந்தார். நிறைய சம்பாதிக்க வேண்டிய வாய்ப்புகள் இவருக்கு வந்தது. ஆனா இவர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனால நிறைய பட வாய்ப்புகளை இழந்தாரு. ஸோ இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இவரோட மேனேஜரை இவர் ரொம்பவே ஏமாத்திருக்காரு. நல்ல நல்ல படங்களோட வாய்ப்பெல்லாம் தவற விட வச்சுட்டு தேவையில்லாத மொக்கையான படத்துக்கெல்லாம் இவர் வந்து கமிட் பண்ணி அந்த படம் அப்படியே ஃபெயிலியர் ஆகி இவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல போய் இவங்க அப்பா இவங்களை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள ஆளாயிட்டாரு நடிகர் அப்பாஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கும்போது தான் தமிழில் அவருக்கு சுத்தமாக பட வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு. பட வாய்ப்புகள் மட்டும் கிடையாது, அப்பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரே வந்து மறந்து போகிற அளவுக்கு மாறிட்டாங்க. எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் தன் ஒய்ஃபோட உதவியால் வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நியூசிலாந்துக்கு போயிட்டு அங்கே பெட்ரோல் பங்க்கில் ஹோட்டலில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வேலை பார்த்து ஓரளவுக்கு அங்க இப்ப செட்டில் ஆயிட்டாரு. இப்ப மறுபடியும் கம்பேக் கொடுக்கறதுக்காக இந்தியா வந்திருக்காரு. திரும்பவும் இவருக்கு தமிழ் சினிமா ஒரு அழைப்பு விடுத்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இவர் சீக்கிரமா வந்து அடுத்த ஒரு ஸ்கிரீன்ல நம்ம பார்க்க போறோம், அடுத்த ஒரு படத்துல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அப்பாஸ் அப்படின்னா காதல் தேசம் படம் நமக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, டாய்லெட் விளம்பரம் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுல தான் அவர் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாரு. என்னதான் பண்ணாலும் இவர் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இப்ப இருக்காரு. ஆக்சுவலி இவர் பிறக்கும் போதே பார்ன் அண்ட் சில்வர் ஸ்பூனா தான் பிறந்திருக்காரு. ஆனா இவருடைய ஒரு கேர்லெஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை இவர் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு லெவலுக்கு குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு வந்து இவர் வந்துட்டாரு. ஆனா இப்ப திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், நடிகர் ராமராஜன் தான். ஸோ இவர் எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், எவ்வளோ படங்களை இவர் வந்து இயக்கியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு இவரோட நிலைமை அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையும் இவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் இவர் வந்து ஏமாத்திட்டாங்க. இவரை சுற்றி உள்ளவங்க மொத்த பேருமே பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க. இவர் இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு, ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு. இவர் வந்துட்டு இப்போ நடுத்தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து மீடியாக்களை நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் இவர் வந்து நடுவில் உண்மையிலே கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இவர் ஆரம்ப காலத்துல இருந்தே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சினிமாக்குள்ளவே வந்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி சினிமாவில் டிக்கெட் கொடுக்குற வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா அதுலேயே கேஷியராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துட்டு தான் அந்த காலகட்டத்தில் எல்லா சினிமாக்கள்லையும் அதிகமாக ஓடக்கூடிய ஒருத்தருடைய படம் அப்படின்னா அது வந்து எம்ஜிஆருடைய படம் தான். ஸோ எம்ஜிஆரை பார்த்து நம்மளும் இதே மாதிரி ஒரு சின்ன எம்ஜிஆராவது ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருக்காரு. நடிக்க வருமானு கேட்டால் அப்போ வந்து அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க சரியா இல்லை. ஸோ அதனால இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஏதோ ஒரு எடுப்படி வேலையாவது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் கிட்ட போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக செஞ்சிருக்காரு. அதுல இருந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு 25 படத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் சொந்தமாக படங்கள் இயக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் இயக்கின படத்தில் ரொம்பவே வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்னா கரகாட்டக்காரன் தான். ஆனால் இவருடைய ஃபுல் லைஃப் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
கிராமத்து ஓரியன்டாவே தான் இருக்கும். கிராமத்தை தழுவிய அந்த கதைக்களம் தான் இருக்கும் முக்காவாசி படங்கள் எல்லாமே. ஆனா இவரோட காஸ்டியூமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கிராமத்து சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இவர் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தாரு. ஸோ நளினியை காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம அவங்களோட ஒரு நல்ல கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்காரு. அதாவது விலகியே இருக்காங்க, பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. பசங்களுக்காக 2 பேருமே வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து செய்யறதாவுமே நியூஸ் எல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ஒரு காலகட்டத்தில் சினிமாவிலையும் கொடி கட்டி பறந்திருக்காரு, அரசியல்லையும் இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறமா இவர் கையில ஒண்ணுமே இல்லாம நாளைக்கு பொழுதை எப்படிடா நாம கழிப்போம் அப்படின்ற அளவுக்கு இவரோட வாழ்க்கை வந்து ரொம்பவே தரம் குறைஞ்சு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அப்ப சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா என்னதான் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. எப்படி என் பணம்லாம் என் கையை விட்டு போச்சுன்னு தெரியல, என் சொத்தெல்லாம் எப்படி என் கையை விட்டு போச்சுன்னு தெரியல. பட் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அது வரைக்கும் எனக்கு போதும். என் சொத்து அவங்க கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருந்தா போதும். நான் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்டு என் வாழ்க்கையை நான் அப்படியே கழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இவர் இருந்திருக்காரு. இப்போதான் திரும்பவும் இவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சாதாரண ஒரு நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்காரு. திருப்பியும் ஒரு சில ப்ரோக்ராம்ல எல்லாம் இவரை வந்து நம்மளால பார்க்க முடியுது, ஒரு சில மீட்டிங்ல எல்லாம் இவரை நம்ம பார்க்க முடியுது. மறுபடியும் இவரோட பேர் தமிழ் சினிமாவில் அங்கங்க கொஞ்சம் வந்து உலவி வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ திரும்பவும் இவர் ஒரு பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் இவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகியிருந்தாலும் இப்போ எதுவுமே இல்லைனாலும் கரகாட்டக்காரன் அப்படின்ற அந்த படம், அந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் 80s கிட்ஸ் கிட்ட மறைக்காம இருக்கு. ஸோ 90s கிட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. கரகம் வச்சு ஒரு டான்ஸ் அப்படின்னாலே மெயினா இவரோட பாட்டு இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்தவர் தான் ராமராஜன். ஸோ இந்த வகையில நம்ம ஃபைனலா பார்க்க போறது நடிகர் அபிநய். இவரை பத்தி நம்ம ரீசெண்டா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இவர் 90ஸ்ல இல்லாத ஆடே இருக்காது. விளம்பரத்தை பார்த்தாலே அபிநய் தான் இருப்பாரு. இவர் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காரு, ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு. முக்கியமா தனுஷ் கூட ஃப்ரெண்டா அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் துபாயில போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சு நல்ல பீக்ல இருந்தாரு. திடீர்னு தமிழ் சினிமாவை விட்டு டோட்டலா காணாம போனாரு. எங்கன்னு பார்த்தா துபாயில போய் செட்டில்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஓரளவுக்கு நல்ல வெல் செட்டில்டு ஆயிட்டு இருப்பாரு. இங்க சம்பாதிச்ச பணத்தை அங்க போய் கொண்டு போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்ப திரும்பவும் அவரோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவரா இவரு அப்படின்ற அளவுக்கு ஆளே மாறி போயிட்டு அடையாளமே தெரியாம அவ்வளோ ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில நம்ம அவரை பார்த்தோம். அதை பார்த்த அத்தனை பேருமே ஐயோ என்னடா இது கடவுளே, இவருக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா, எப்படி இருந்தாரு மனுஷன், எவ்வளோ அழகா இருப்பாரு. நிறைய மாடலிங் இவர் ஆக்சுவலி பண்ணியிருக்காரு, நிறைய ஆட் ஷூட் பண்ணியிருக்காரு, மாடலிங்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்காரு. ஸோ துபாயெல்லாம் போய் சம்பாரிச்சிருக்காரு. அப்படியெல்லாம் இருந்துட்டு ஏன் இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கே காசு இல்லைன்னு சொல்லி வயிறு வீங்கின ஒரு நிலைமையில வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ இவர் இருந்துகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. அதை பார்த்த KPY பாலா உடனே போயிட்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பண்ணதுக்கு அப்புறமா நடிகர் தனுஷ் போயிட்டு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு KPY பாலா போய் பார்த்ததுக்கு அப்புறமா KPY பாலா நடிச்ச காந்தி கண்ணாடியோட படத்துக்கு ப்ரமோஷன் ஷூட்டுக்கு அவர் வந்திருந்தாரு. ரொம்பவே பார்க்க சந்தோஷமா இருந்தது. ஆனா இவரை 90ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருப்பாரு, அவ்வளோ ஒரு அழகா இருப்பாரு. இவர் நினைச்சிருந்தா பல கோடிகளுக்கு இன்னைக்கு அதிபதியா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு நிறைய அங்க சான்சஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு விட்டு துபாயிலையும் போய் சம்பாதிச்சு விட்டு இப்போ ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு இருந்த ஒரு சில பழக்க வழக்கங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இருக்கும்போது எதையுமே யூஸ் பண்ணிக்காம விட்டுட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு சிலர் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.